பார்க்குறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இங்கே இருக்கிற கெஸ்ட்டுக்கெல்லாம் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. 2004லேருந்து என்னோடய பயணம் இங்கே சென்னையிலேருந்து ஆரம்பிச்சிருக்கு. அப்போ இருந்து அறிமுகமானதில் இங்கே இருக்கிறது முருகேசன் சார் மட்டும்தான். நிறைய தடைகள், நிறைய ஏமாற்றங்கள் எல்லாத்தையுமே சந்திச்சுட்டு வந்துட்டோம். அதில் வந்து இன்ன வரைக்கும் நான் வந்து ஒரு விஷயத்தை காப்பாற்றி வச்சுருக்கேன்னா அது நம்ம ரிப்போர்ட்டர்ஸ் மட்டும்தான். ஏன்னா நம்மளோட அப்ரோச் அந்த மாதிரி இருக்கும். வேலையில் மட்டும்தான் கவனம் இருக்கணும், வேறு எந்த விஷயத்துக்காகவும் நம்ம யாரையும் எதுவும் பேசக்கூடாதுங்கிறதுல நான் தெளிவாக இருப்பேன். இப்போ அது வந்து பெரிய அளவில் ஒரு வாய்ப்பு உருவாக்கி கொடுத்துருக்கு அப்படின்னா அதுக்கு அதுதான் காரணம். வழக்கமாக ஊடகத்துறைங்கிறது ஒரு ஜனநாயகத்தில் 4வது தூண் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த 4வது தூணாக இருக்கிறவங்களில் வந்து பாதி பேர் இப்போ எப்படி இருக்கிறோன்னா, சரியான வாய்ப்புகள் இல்லாமல், சார் சொன்ன மாதிரி, விமலேஸ்வரன் சார் சொன்ன மாதிரி நிறைய ஊடகங்களில் வந்து சம்பளம் இல்லாமல் வந்து வேறு தொழிலும் தெரில, என்ன பண்ணுறதுன்னு தெரில, 15 வருஷம் ஓடியாச்சு, வேறு என்ன சிந்திக்கிறதுன்னு தெரியலங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த எல்லைகளை கடந்து இன்னமும் ஏதாவது ஒரு கிடைக்கும், ஒரு வாய்ப்பு கிடைக்கும், நம்மளும் லைஃப்பில் செட்டில் ஆயிடுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு சுற்றிட்டு இருக்கிறோம் நம்ம டீமுக்கு. அதாவது நம்ம டீம் தான் சொல்லணும், நம்ம குடும்பத்துக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அப்படின்னா நம்ம கிங் ஆப் தான். ஏன்னா ஜிடிவியில் கோஆர்டினேஷன் பார்த்தோம், ஜிடிவி நல்லபடியாக போச்சு. அது ஒரு 2 வருஷத்தில் சரியில்லாமல் போச்சு. அதுக்கப்புறம் தந்தியில் வந்தோம், தந்தி ஒரு 3 வருஷம், காவேரி, மக்கள் டிவின்னு எவ்வளவோ பார்த்துட்டோம். அதில் எல்லாத்துலேயுமே நம்மளோட எஃபோர்ட் வந்து 100% 100க்கு மேலே தான் இருந்திருக்கும். ஆனால் ஏதாவது ஒரு சின்ன சின்ன சிக்கல்கள்னால பாதிக்கப்பட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம செய்தியாளர்கள் தான் பாதிக்கப்பட்டோம். அதுதான் வந்து என்ன சாதனை பண்ணாலும், எவ்வளோ நியூஸ் கொடுத்தாலும், என்ன சக்ஸஸ் பண்ணாலும் கடைசி லாஸ்ட்டில் வந்து பார்க்குறது பார்த்திங்கன்னா நம்ம தான் வந்து கஷ்டப்படுறோம். அதுக்கான காரணங்கள் என்னென்னு இது வரைக்கும் நமக்கு தெரியல. நம்மளோட உழைப்பு 100% தான். ஆனால் அது நிர்வாகத்தோட பிரச்சனையா இல்லை வர அதிகாரிகளோட பிரச்சனையாங்கிறது இது வரைக்கும் பயன் பண்ண முடியல. ஆனால் இப்போ நம்ம கிங்குக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னா, நான் 8 மாதமாக இதில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். வந்ததுலேருந்து ஒரு சின்ன எந்த விஷயத்துலையும், அதாவது இப்போ நம்மக்கிட்ட ஒரு பொறுப்பை கொடுத்துட்டாங்கன்னா ரிப்போர்ட்டர்ஸ்கிட்ட இது வரைக்கும் டைரெக்டாக பேசுனதே கிடையாது நம்ம சார், கலை சார், சும்மா சொல்லக்கூடாது. அதே மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் நானும் சம்மந்தப்பட்ட எடிட்டரில் மட்டும்தான் டிசைட் பண்ணுவோம். சார் எங்ககிட்ட கேட்காம எதுவுமே பண்ணதில்லை. ஸோ இந்த பொலைட்னஸ், அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பாலிடிக்ஸ் இல்லாமல் எப்போ ஒரு நிர்வாகம் வந்து செயல்படுதோ அது வந்து வின் பண்ணுறது வந்து எந்த மாற்றமும் இருக்காது. எப்பவுமே ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் வந்து பாலிடிக்ஸ் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும்னு சொல்லும்போது அதை வந்து மேனேஜ்மெண்ட் எப்போ கேட்க ஆரம்பிக்குதோ அப்போ உழைப்பாளிகளுக்கு அங்கே மரியாதை இருக்காது. இது வந்து என்ன 20 வருஷத்தில் நான் பார்த்த ஒரு அனுபவம். நல்ல விஷயங்களை சொல்கிறவங்க வந்து என்ன சொல்கிறது, பில்டப் பண்ணுவாங்க. அப்படிங்கிறவங்க வந்து நல்ல விஷயங்களை சொல்ல மாட்டாங்க. விஷயம் தெரிஞ்சவங்க வந்து யதார்த்தமாக தான் பேசுவாங்க. பட் அதை வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. மேனேஜ்மெண்ட் வந்து பில்டப் பண்ணுறவங்களையும் என்ன சொல்கிறது, அலங்கார வார்த்தைகள் போட்டு பேசுகிறவங்களை மட்டும்தான் நம்புவாங்க இப்போ இருக்கிற இந்த மேனேஜ்மெண்ட்ஸ் எல்லாம். பட் எங்களுக்கு வந்து உழைப்பு மட்டும் தான் தெரியும். அந்த உழைப்பு வந்து கலை சார் எங்களை ரொம்ப மதிக்கிறாரு. இப்போ அடுத்த வாய்ப்பு வந்து என்னென்னா, கிங் மல்டிஃபார்மில் வந்து இப்போ லான்ச் பண்ண போகிற இந்த விஷயம் மார்க்கெட் பிளேஸ், இது வந்து நம்ம ரிப்போர்ட்டர்ஸ்க்கு கண்டிப்பாக ஒரு ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. அதில் வந்து எல்லாத்தையும் மோட்டிவேட் பண்ணி தான் வச்சுருக்கோம். எல்லாத்தையும் இங்கே வர வைக்க முடியல. என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத தாண்டி எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறோம். இது வந்து ஒரு சின்ன ஆரம்பம் தான். இன்னைக்கு கிங்கில் இருக்கிறவங்க எல்லாருமே கிங் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து இந்த நிர்வாகம் உருவாக்கி கொடுத்து நம்புகிறேன். மிக்க நன்றி வாய்ப்பு கொடுத்ததுக்கு. தேங்க்யூ.